வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த வீடியோல நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட புது எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். பிரஷ் கட்டர்னாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து பெட்ரோல் கேஸ் லைன் பிரஷ் கட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ காலங்காலமா நம்ம எல்லாமே பெட்ரோலுக்கு தான் பிரஷ் கட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே ஈவியை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம கார் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும். ஸோ முதல் முறையா விவசாய கல்விகள்ல எல்லாத்தையும் ஈவியை நோக்கி போறது தான் நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட முக்கியமான எய்ம். இந்த 2024 நிறைய எலக்ட்ரிக் ஈவி ப்ராடக்ட்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் சைட்ல நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக லான்ச் பண்ண போறோம். அதுல முதல் ப்ராடக்ட் தான் இந்த எலக்ட்ரிக் பிரஷ் கட்டருங்க. ஸோ எலக்ட்ரிக் பிரஷ் கட்டருக்கும் பெட்ரோல் பிரஷ் கட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் ரெகுலரா போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபார்மர்ஸ் யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. நார்மலா பிரஷ் கட்டர் மிஷின் இருக்குதான் பிரஷ் கட்டர். இந்த பிரஷ் கட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெட்ரோல் இன்ஜினால இயக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜினால இயக்கக்கூடிய பிரஷ் கட்டர். இதுக்கு வந்து நம்ம இந்த ட்ராலி அட்டாச்மெண்ட் போட்டு வச்சிருக்கோம். இந்த ட்ராலி அட்டாச்மெண்ட் வந்து நம்ம பிராண்ட் பிரஷ் கட்டர் மட்டும் இல்லாம எல்லா பிராண்ட் பிரஷ் கட்டருமே பயன்படுத்தலாம். ட்ராலி அட்டாச்மெண்ட் ஏன் போட்டோம் அப்படின்னா பிரஷ் கட்டர் யூஸ் பண்றப்ப எல்லாரும் சொல்ற ஒரே வழி வந்து காமனா ஷோல்டர் பெயின் வருது, ஒரே சைடு லோட் இருக்கனால ஷோல்டர் பெயின் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனா நம்ம ட்ராலி அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். இது நம்ம பிராண்டுக்கு மட்டும் இல்லாமல் எனி பிராண்ட் பிரஷ் கட்டர் அந்த ட்ராலி அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர் வரும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு பெட்ரோல் பிரஷ் கட்டர் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 1 ஹவருக்கு வந்து மினிமம் உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கன்சம்ஷன் 1000 ml இருந்து 1 லிட்டர் பெட்ரோல் கன்சம்ஷன் ஆகும். இன்னைக்கு பெட்ரோல் ரேட் வந்து ஆவரேஜாக 100 rupees வச்சுக்கலாம், 100 ரூபா செலவாகும். பட் அதுவே நம்ம எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 mAhல 48 volt பேட்டரி கொடுக்கும். ஸோ 1 ஹவருக்கு வந்து கரண்ட் கன்சம்ஷன் வந்து ஃபுல் டைம் நீங்கள் 1 pin பேட்டரி சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 4 hours யூஸ் பண்ண முடியும். ஸோ மிஞ்சி போனால் ஒரு 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா தான் 1 ஹவருக்கான இந்த காஸ்ட் கூட எல்லாமே எப்படி நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பேட்டரி காஸ்ட், இந்த பிரஷ் கட்டர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா வரும் பெட்ரோல் பிரஷ் கட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா. பட் இது வந்து 1 மணி நேரத்துக்கு வெறும் 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா கூட தான் வருங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர்லேயே வந்துட்டு நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே கொடுக்கணும். உங்களுக்கு நார்மலாக ஒரு பிரஷ் கட்டர் எந்த அட்டாச்மெண்ட் தான் வருதோ, ஒரு 2-way பிளேட் ஆகட்டும், ஒரு நைலான் ட்ரிம்மர் ஆகட்டும், ஒரு கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் ஆகட்டும், அந்த பிரஷ் கட்டர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த கீழே தள்ளிட்டு போகிற ஒரு ட்ராலி அட்டாச்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம கொடுக்குறோங்க. அதிகமாக இந்த பிரஷ் கட்டர் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களை எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர் எடுத்துட்டு அப்படி வச்சுட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்து என்னோட பேட்டரி நான் மாற்றிருக்கேன் பார்க்கலாம். ஸோ பேட்டரியை ப்ளக் மட்டும் பண்ணிட்டு போகுது. பேட்டரி ப்ளக் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இதில் ஆன் பண்ணுறது எப்படி அப்படின்னா நாப் இருக்கு. 1 டைம் ப்ரெஸ், 2nd டைம் ஆன் ப்ரெஸ். இந்த ஆக்சிலேட்டரை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி 2nd டைம் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். திரும்பி எப்போ நம்ம நிறுத்தணுமோ ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த பிரஷ் கட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து BLDC மோட்டருங்க. இப்போ நம்ம காஸ்ட்லியான கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய எனர்ஜி சேவிங் ஃபேன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபேன்ஸில் என்ன மோட்டர் யூஸ் பண்ணாங்களோ அதே BLDC மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ BLDC மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது பிரஷ் DC மோட்டர்ஸை உங்களுக்கு இதுக்கிட்டே அதிகமாக வர மோட்டர் இந்த BLDC மோட்டர் தான். அந்த BLDC மோட்டர் தான் நம்மளோட எலக்ட்ரிக் பிரஷ் கட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 அட்டாச்மெண்ட் ஒரு நைலான் ட்ரிம்மர் தரோம், ஒரு 2-way பிளேட் தரோம், அதுக்கப்புறம் கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் தரோம், ஒரு ட்ராலி தரோம், இது பேட்டரிக்கான சார்ஜர் தரேன். இல்லை எனக்கு இந்த கல்டிவேட்டரோ அந்த ட்ராலியோ வேண்டாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கழிச்சிட்டு இந்த 2-way பிளேடோ நைலான் ட்ரிம்மர் மட்டுமே போட்டு வாங்கிக்கலாம். ஃபியூச்சரில் டெஃபினட்டாக எல்லா விவசாயிகளுக்கும் இருக்க வேண்டிய கல்வி தான் இந்த பிரஷ் கட்டர். ஸோ இந்த பிரஷ் கட்டரை நம்ம முதல் முறையாக எலக்ட்ரிக்காக மாற்றிருக்கோம். ஸோ அதுக்கான சாம்பிள் மிஷின்ஸ் இப்போ லான்ச் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் நம்மளோட எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர் வாங்கி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.